அண்மை செய்தி மதுரவாயல் அருகே போலீசார் தாக்கியதால் கார் ஓட்டுநர் பலியான வழக்கில் தலைமை காவலர் ரிஸ்வானை மதுரவாயல் போலீசார் கைது செய்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சலமன் வழங்கிட கேட்கலாம். சலமன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? தற்போது தலைமை காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் மீது என்ன எடுக்க வாய்ப்பிருக்கிறது? சென்னை சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான ராஜ்குமார் நேற்று முன்தினம் இரவு வானகரம் சர்வீஸ் சாலையில ஒரு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் மதுரவாயல் காவல் நிலையத்தை சேர்ந்தவர் ரிஸ்வான் என்பவர் அங்கு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்த அந்த கார் ஓட்டுநர் ராஜ்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதுல திடீரென அந்த நபர் ராஜ்குமாரின் மார்பிலேயே குத்தியதாக கூறப்படுகிறது. உடனே அவர் வலிப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கியதாக தெரிகிறது. உடனடியாக அந்த ராஜ்குமாருடன் இருந்த பெண் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக மயங்கி விழுந்த ராஜ்குமாரை மீட்டு அருகில் இருந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில ராஜ்குமாரின் சகோதரர் போலீசார் தாக்கியதாலே தனது சகோதரர் உயிரிழந்திருப்பதாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஒரு வாய்மொழியாக புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் துறை ரீதியான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. தலைமை காவலர் ரிஸ்வானை அழைத்து சுமார் 2 நாட்களாக வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல அவர் குத்தியதாலே உயிரிழந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் மேலும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பெண் தற்போது எங்கிருக்கார் என்று தெரியாததால் போலீசார் அந்த பெண்ணையும் தேடி வருகின்றனர். மேலும் அவருடனும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் தாக்கியதால் அவர் உயிரிழந்திருப்பதால் கொலை வழக்கு பதிவு செய்யவும் போலீசார் முடிவு செய்து அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரிஸ்வான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.